திரு பொன்ராஜ் 45 days அப்படின்ற அந்த கேப் பொலிட்டிக்கலான அந்த வியூ தாண்டி வேற என்ன நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? ஒரு பல் பிடுங்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் செயல் இழந்த இன்னெஃபிஷியன்ட் மோஸ்ட்லி இன்கேபபிள் எலெக்ஷன் கமிஷனரை இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். எப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷனை கிட்டத்தட்ட 66 நாளைக்கு மார்ச் 20 நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிக்குது, ஜூன் 4 வரைக்கும் இட் வில் பி இன் ஃபோர்ஸ். 66 நாட்கள். நம்ம தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் நடந்து முடிஞ்சு மேடம் சொன்ன மாதிரி 45 நாட்கள் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் எலெக்ஷன். கிட்டத்தட்ட 7 ஸ்டேட் நினைக்கிறேன், 1 2 3 4 7 ஸ்டேட்டு 45 நாட்கள் வெயிட் பண்ணணும். அதுவும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸு கிட்டத்தட்ட 10.5 லட்சம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் 1.5 லட்சம் பேர் போலிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. 1.5 லட்சம் பேர். இந்த 1.5 லட்சம் போலிங் ஆஃபீஸர்ஸை வச்சு 10 லட்சம் ஓட்டிங் மிஷின்ஸை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 66 நாட்களுக்கு மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் இன் பிளேஸை வச்சு இந்த அளவிற்கு எலெக்ஷனை நடத்துறது உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஒரு இன்எஃபிஷியன்ட் எலெக்ஷன் கமிஷனர் இப்போ இதுல எந்த விதமான புகார்களுக்கும் இடமளிக்காமல் இந்த தேர்தல் நடத்தணும் என்ற அடிப்படையில் கூட இந்த முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படலாம். இது வரைக்கும் 4000 புகார்கள் போன எலெக்ஷனில் சொல்லப்பட்டது. ஏதாவது ஒரு புகாருக்கு அவர்கள் ஆன்சர் பண்ணியிருக்காங்களா? ஒரு புகாரை சரி பண்ணியிருக்காங்களா? 3500 கோடி பிடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. 3500 கோடி பிடிபட்டதில் எத்தனை பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அவங்க எலெக்ஷன் கமிஷன்? போன முறை நீங்கள் போலிங் கவுண்டிங் நம்பருக்கும் போல்டு ஓட்டுக்குமே வித்தியாசம் இருக்குன்னு 300 தொகுதியில் ஏடிஆர் கண்டுபிடிச்சி அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த என்டையர் டேட்டாவை எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேருந்து தூக்குனவங்க தானே அவங்க. என்னங்க இது கேலி கூத்தா இல்லையா? இது ஒரு எலெக்ஷன் கமிஷனா? இது மாட்டு வண்டி ஓட்டுற கூட்டமானு எனக்கு தெரியல. என்ன நடக்குது? இது இப்படியா ஒரு எலெக்ஷன் நடத்துவாங்க? 7 ஃபேஸில் நடத்துகிற எலெக்ஷனை கிட்டத்தட்ட 66 நாளாக வைப்பாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளை, நான் எனக்கு ஓட்டு போட வந்த வயதுலேருந்து ஓட்டு போட்டிருக்கேன். மேனுவல் ஓட்டிங் மிஷினில் ஓட்டு போட்ட ஒரே நாள் தான் ஓட்டிங் நடந்திருக்கு. ஓட்டு போட்ட எல்லாமே பேலட் பேப்பரை வச்சு ஓட்டு போட்டிருக்கோம். 3வது நாள் ரிசல்ட் வந்திருக்கு. 66 நாள் காத்துக்கிட்டு இருக்கணுமா மக்கள்? என்ன நீங்கள் அதுலேருந்து என்ன அச்சீவ் பண்ணுறீங்க நீங்கள் இதில்? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களை சரி பண்ணுறதுக்காக தான் கண்காணிப்பு மையம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திறக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவையும் கண்காணிப்போம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்காணித்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? ஏதாவது கண்காணித்து ஏதாவது எழுந்த குற்றச்சாட்டை பணம் சப்ளை பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இங்கேருந்து சொல்கிறாங்க. நீங்கள் உடனே அந்த இடத்துல போய் அரெஸ்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் நடந்திருக்கா அந்த உங்கள் எலெக்ஷன் கமிஷனில்? இவ்வளவு ஃபேஸ் 66 நாள் எடுத்துக்கிறீங்க. போலீஸ் ஃபோர்ஸை நீங்கள் டிப்ளாய் பண்ணுறீங்க. முழுசாக டிப்ளாய் பண்ணி நாங்கள் நடத்தணும், செக்யூரிட்டி கொடுக்கணும், கோட் ஆஃப் கண்டக்டை நாங்கள் மாற்றக்கூடாது, 4M சேலஞ்ச் இருக்குது, மணியில் சேலஞ்ச் இருக்குது, பணத்தில் சேலஞ்ச் இருக்குது, அடுத்து என்னது மணி பவரில் சேலஞ்ச் இருக்குது, மேன் பவர் சேலஞ்ச் இருக்குது, வதந்தியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சேலஞ்ச் இருக்குது, அடுத்து என்னது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை சேலஞ்ச் இருக்குது. தேர்தல் நடத்தல் விதிமுறைகளை தானே தொடர்ந்து பிரைம் மினிஸ்டரும் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாச்சு. மத ரீதியாக அவங்க போன வட்டம் கர்நாடக தேர்தலில் என்ன சொன்னாங்க? உடையை பார்த்து ஆளை கண்டுபிடின்னு சொன்னாங்களா இல்லையா? இஸ்லாமியர்கள் வாக்கு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? இவங்க ஏதாவது ஒன்றை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்களா அவங்க? இல்லை அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களா அவங்க? இருந்தாலும் அந்த கண்காணிப்புகளை அந்த தேர்தல் நடத்தை விதிகள் எப்போலேருந்து அமலாகுதோ அப்போதுலேருந்து தானே தேர்தல் ஆணையர்கள் இதை கண்காணிக்க முடியும். ஏற்கனவே தேர்தல் நடந்த மாநிலங்களே சொல்கிறேன்ல, அப்பையும் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்திருக்கே. இதே தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் தானே அங்கேயே இருந்துச்சு. பின்ன புதுசாக இருக்குது ஒரு எலெக்ஷன். என்னங்க, ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நாங்கள் பண்ணுறோம். உலகத்திலேயே நாங்கள் தான், இந்தியா தான் பெரிய தேர்தல் நடத்தக்கூடிய மிஷினரி இருக்குது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இவ்வளவு கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்கோம். எதுக்காவது ஒன்றுக்காவது ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? இவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கோம். 6.5 லட்சம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் டிஃபெக்டிவ்னு சொல்லி நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. வாங்கின 17,30,000 விவிபேட்டில் 6.5 லட்சம் ஓட்டிங் மிஷின் டிஃபெக்டிவ். எப்படி நீங்கள் தெர்மல் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தீங்க? எல்லா எதிர்கட்சிகளும் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்களே, ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்களே உங்கள்கிட்ட. தெர்மல் பிரிண்டிங் இருக்கக்கூடாது, எங்களுக்கு லேசர் பிரிண்டிங் வேணும்,
அந்த நாங்கள் யாருக்கு ஓட்டு போகிறோம்னு எங்களுக்கு பிரிண்ட் அவுட் வரணும், அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து நாங்கள் வந்து பேலட் பாக்ஸில் போடணும்னு கேட்டாங்களே, இதுக்கு எது வரைக்கும் ஏதாவது பதில் சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? ஓகே, நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? ஜனநாயக முறைப்படி தேர்தல் ஆணையம் நடக்குதா? நீங்கள் இண்டிபெண்ட்டாக நடத்துறீங்களா? உங்களுடைய சுயசார்பின் மேலே கொஸ்டின் பண்ணுறோம் நாங்கள் எல்லாரும். நீங்கள் சுயசார்பாக நடக்கலை, இண்டிபெண்டன்ஸாக நடக்கலை. ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுத்த அங்கீகாரம் என்ன? யூ ஆர் ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் பாடி. தனிப்பட்ட அங்கீகாரம், அதிகாரம் கொண்ட, அரசை சாராத அங்கீகாரம் கொண்ட ஒரு பாடி. உங்களுக்கு அத்தனை பவர் இருக்கு. இந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கீங்களா எலெக்ஷன் கமிஷனர்ஸ்? ஓகே, திருமிகு லக்ஷ்மி, அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டுகள் இவிஎம் மேலே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த 4M சேலஞ்ச் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் முக்கியமாக அந்த மணி பவர் அப்படின்றத கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏடிஎம்மில் 6 மணிக்கு மேலே பணத்தை போடுறதுக்கு தடை விதிக்கிறது, அதே மாதிரி மானிட்டரிங் அப்படின்ற விஷயங்களை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மானிட்டரிங் கமிட்டி போடுறது, இதெல்லாம் வந்து அதை தடுக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? இதை எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு முன்னாலேயே இப்போ நீங்கள் சமீப காலமாக ஒரு எந்த ஒரு அக்கௌண்ட்ல இருந்தும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 lakhக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கனாலே இமீடியட்டாக அந்த பேங்க்ல இருந்து உங்களுக்கு கால் வந்துடும். நீங்கள் வந்து என்இஎஃப்டி பண்ணியிருக்கீங்க, இது நீங்கள் பண்ணது தானா, அக்னாலேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் சில பேங்க்ஸில் வந்து 20,000 இல்லை 30,000க்கு மேலே பண்ணிங்கனாலே வந்துடும். இது எலெக்ஷன் நேரங்களில் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புள் கூட கேஷ் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏடிஎம்ஸில் டிபாசிட் பண்ணுறது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதுக்கு பிறகு வித்ட்ராயல்ஸ், நீங்கள் பெரிய அமௌண்ட்டுக்கும் வித்ட்ராயல் பண்ண முடியாது. எவ்வளோதான் தேவைகளாக இருந்தாலும், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கே தேவையாக இருக்குது அப்படின்னா கூட வித்ட்ராயல்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கணும். ரெண்டாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸுமே மானிட்டர் பண்ணுவாங்க. அப்போது இதை எல்லாத்தையும் செய்யக்கூடிய நம்முடைய அரசாங்கம், அதாவது தேர்தல் நேரத்தில் பணப்பரிவர்த்தனை இருக்கக்கூடாது, பெரிய அளவில் பணப்பரிவர்த்தனை இருக்கக்கூடாது, இல்லை கேஷ் ஃபார் ஓட்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசாங்கமும் நம்முடைய தேர்தல் ஆணையமும் இதுக்கு முன்னால் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரல் பாண்ட்ஸில் என்னென்ன அப்படிங்கிறது அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நடத்தியிருந்திருக்கணும். ஏன் வந்து தேர்தல் பத்திரங்கள் வாங்கின அந்த நடைமுறையை மட்டும் ரொம்ப சீக்கிரட்டாக இவ்வளவு காலம் வந்து கோர்ட் கேட்குற வரைக்கும், அதாவது உச்சநீதிமன்றம் கேட்குற வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை ஏன் வந்து யாரை காப்பாற்றுறதுக்காக அந்த ரகசியங்களை வச்சுருந்தாங்கன்னு தெரியல. பெரும்பாலான பத்திரங்கள் யாருக்காக வாங்கப்பட்டிருக்கு, அல்ல யார் வந்து அதை என்கேஷ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அது வகுக்கப்பட்ட ஆக்ட் படியே அது கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும் அப்படின்னு தானே, கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும்னு தான் கொண்டு வந்தது. அப்போ வந்து அந்த ஆக்டை கொண்டு வந்ததுலேயே உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அது உள்நோக்கம் கொண்டதாக தான் பார்க்கப்படணும். ஏன் எதுக்காக வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் நடந்துக்கணும்? இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு மற்ற ரீஜனல் பார்ட்டிஸோ யாரோ ஒருத்தவங்க தேர்தல் நிதி அப்படிங்கிறதுக்காக தேர்தல் நிதின்னு சொல்லி உண்டியலை கொண்டு போய் கொடுக்குனா கூட, நீங்கள் வந்து உண்டியல் கொடுக்குறீங்க, நீங்கள் வாங்குறீங்க, காசு வாங்குறீங்கன்னு சொல்லக்கூடிய எல்லோருமே ஏன் வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பணம் வாங்கினதை அந்த கட்சிகள் வெளியிடக்கூடாது? ஏன் வந்து அவங்களே வெளியிட்டிருக்கலாமே? அப்படி வந்து நேர்மையை மட்டுமே, ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா பிஜேபி உள்பட எல்லா கட்சிகளையுமே தான் நான் கேட்குறேன். பிஜேபி உள்பட எல்லா கட்சிகளுமே சொல்லியிருக்கணும், தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நாங்கள் பண பரிவர்த்தனைகள் நடந்தது. எதுக்காக அரசியல் கட்சிகளுக்கு பணம்? தேர்தலில் காசு கொடுக்கறதுக்காகவா, இல்லை மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவா? எதுக்காக அந்த பணத்தை செலவு பண்ண போகிறாங்க? இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 11,000 கோடி எலக்ட்ரல் பாண்ட்ஸில் வந்திருக்கிறதாக தான் அந்த எஸ்பிஐ கொடுத்த டேட்டாலேருந்து நமக்கு தெரியுது. அப்போது அந்த 11,000 கோடி யாருக்காக செலவு பண்ண போகிறாங்க? இந்த தேர்தலில் செலவு பண்ண போகிறாங்களா? அப்படியானால் அதெல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறது தானே எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. ஏன் அதை அவங்க வந்து செய்யவே இல்லை? சின்னதாக நீங்களும் நானும் வந்து கிட்ட ஒரு 10,000 ஒரு 15,000 செலவு பண்ணும்போது கூட ஏடிஎம்ல கேஷ் எடுத்தா கூட நம்மளை வந்து கேள்வி கேட்கக்கூடிய அமைப்புகள் ஏன் வந்து அரசியல் கட்சிகளை கேள்வி கேட்கறது கிடையாது? அரசியல் கட்சிகளை தானே கேள்வி கேட்கணும். அரசியல் கட்சிகள்னா குறிப்பான சில அரசியல் எலெக்ஷன் டைம்ல மட்டும் அப்படின்னு இல்லாம ஹோலா பண்ண வேண்டிய தேவை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம். அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு எலெக்ஷனை வந்து ஃபுல் ப்ரூஃபா நடத்தணுங்கிறது அவசியம். அதை தாண்டி வந்து எல்லா நேரங்கள்லையுமே அவங்க இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரொம்ப ஒரு ஏற்கனவே அந்த கமிஷனுக்கு, அதாவது அந்த அமைப்புக்கு இருந்த அந்த மாண்பு இன்னைக்கு இல்லாமல் போயிருச்சோ அப்படிங்கிறது தான் சந்தேகமாகவே இருக்குது.
இந்த அருண் கோயலினுடைய பதவி விலகல், அதற்கு பிறகு அவசரமாக இந்த 2 ஆணையர்களையும் போட்டது, இன்றைக்கு வந்த தேர்தல் அறிவிப்பு தேதி, அதுலேயும் அவர் ராஜீவ்குமார் இன்னைக்கு இவ்வளோ நேரம் பேசினது, இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது அந்த மாண்பு வந்து என்னைக்கோ இல்லாமல் போயிடுச்சு. இனி நம்ம தேர்தல் ஆணையத்தின் மீது இருந்த மக்களுக்கான நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சு போகிறதுக்கான நேரமும் வந்துருச்சுன்னு தான் தோணுது. ஏன்னா ஏற்கனவே மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுமே எந்தெந்த பாடியெல்லாம் நம்ம ரொம்ப மதிப்பு வச்சுருந்தோமோ, எல்லாமே ஆட்டோனமஸாக நம்ம நினைச்சோமோ, அவங்க எல்லாருமே இன்னைக்கு அந்த மதிப்பு எல்லாமே குறைஞ்சிருச்சு. இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஏஜென்சிஸாக இருக்கட்டும், இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் அதே பட்டியலில் சேர்ந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் வலுத்து கொண்டே இருக்கிறது. ஓகே, திரு பொன்ராஜ், எத்தனை கட்டங்களாக ஒரு மாநிலத்திற்கு தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்ற முடிவுல கடந்த முறை எடுத்த முடிவை தான் கிட்டத்தட்ட இந்த முறையும் எடுத்திருக்காங்க. அந்த 7 கட்டங்களாக நடத்தப்படக்கூடிய தேர்தல் என்பது உத்தரப்பிரதேசம், பீகார், வெஸ்ட் பெங்கால் அந்த 3 மாநிலங்களுக்கு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 5 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுறது மகாராஷ்டிரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஒடிசா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் இந்த 3 மாநிலங்களுக்கும் 4 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்தீஸ்கர், அஸ்ஸாமுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும். அதே மாதிரி 2 கட்டமாக தேர்தல் நடத்தப்படுறது கர்நாடகா, ராஜஸ்தான், திரிபுரா, மணிப்பூர் இந்த மாநிலங்களுக்கு 2 கட்டங்களாக நடத்தப்படும். மற்ற அருணாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, அந்த நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இத்தனை கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்ற முடிவு மக்கள் தொகை என்ற அந்த அடிப்படையில் மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கா? உங்களோட கருத்து? நான் பார்க்குற பாரு என்னென்னா, எங்கெல்லாம் மேனிப்புலேஷனுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் பல்வேறு கட்டங்களாக இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. அதனால் மேனிப்புலேஷனுக்கு அதிகமான வாய்ப்புகள் எங்கெல்லாம் பண்ணலான்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் 7 கட்டம், 5 கட்டம், 4 கட்டம், 2 கட்டமாக நடத்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன். இது குற்றச்சாட்டு தான். அந்த குற்றச்சாட்டுக்கு பேசிஸ் இருக்குது. எனவே இது வெறும் மக்கள் தொகையை மட்டும் கணக்கில் கொண்டு அல்ல. ஒரு உத்தரப்பிரதேசம் நீங்கள் இவ்வளவு பெரிய மக்கள் தொகையாக இருந்தாலும் அதுக்காக 7 கட்டத்தில் நடத்துகிறதெல்லாம் டூ மச். ஸோ தட் மீன்ஸ் it shows their inefficiency, it shows their incapability, it shows their total waste of resources. அண்டு இதுதான் எனக்கு காமிக்கிறதோடைய இதுக்கான மேனிப்புலேஷனுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்பிள் லோடிங்கிலிருந்து இவர்கள் ஸ்வாப்பிங் த எலக்ட்ரல் இவிஎம் மெஷின்ஸ், ஏன்னா 10 லட்சம் இவிஎம் மெஷின்ஸ் காணோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லியிருக்கு. இவிஎம் மிஷின் இஸ் அசெட் ஆஃப் தி கவர்மெண்ட், அசெட் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். அது காணோம்னு எப்படி இவங்க சொல்லுவாங்க? எப்படி போச்சு, எங்கே போச்சு, எப்படி தொலைஞ்சு போச்சு? அப்போ தொலைஞ்சு போனதெல்லாம் இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முடியும். அதனால தான் அதுக்கு தானே கான்ஸ்டியூஷனல் பாடியவே மாற்றுறாங்க. கான்ஸ்டியூஷனல் பாடியவே தங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்ததுக்கு காரணம் அதுதானே. ஒரு எலெக்ஷன் கமிஷனை தூக்கி அடிச்சுட்டு இன்னும் 2 எலெக்ஷன் கமிஷனை புதுசாக ஹோம் மினிஸ்ட்ரியில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு அமித்ஷா கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த 2 பேரையும் கொண்டாந்து போடுறாங்க. இவர்கள் கொண்டு வந்த எலெக்ஷன் கமிஷனரே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவர் இருக்கார். அவர் யார்? ராஜீவ்குமார் இருக்கா? ராஜீவ்குமாருடைய கருத்துக்கு எதிராக பேசினார்னு சொல்லி உடனே ரிசைன்மெண்ட் போக சொல்லிட்டாங்கல்ல. ராஜீவ்குமார் ரெப்ரசன்டிங் த வாய்ஸ் ஆஃப் த மோடி. அதுக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னார் அப்படின்னு சொல்லி அவரை ரிசைன் பண்ணி அனுப்பிட்டாங்களே ஒரே நாளில். அனுப்பி ரிசைன் பண்ண உடனே 2 மணி நேரத்தில் பிரசிடெண்ட் கையெழுத்து போடுறாங்களே. அப்போ இது எல்லாம் பேக்ரவுண்டில் நடந்துட்டு தானே இருக்குது. வெளியே நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்கணும், இது இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும், இது கவர்மெண்ட் சார்பாக இருக்கக்கூடாது, இது மக்கள் சார்பாக இருக்கணும். இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை தீட்டிய அந்த மேதைகளது எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நல்லிஃபை பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவர்களாக இன்றைக்கி ஆளக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதை என்னுடைய வெளிப்பாடு தான் இது. இவர்கள் எப்படிங்க 7 கட்டத்தில் தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னாலே இட் ஷோஸ் தேர் லேக் ஆஃப். அப்போ உங்களுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் இல்லையா? ஒரு 1000 பேருக்கு ஒரு போலீஸ் தானே, 1000 பேருக்கு ஒரு போலீஸ் தானே. ஒரு போலிங் பூத்தில் எத்தனை பேர் வரப்போகிறாங்க? 1000 பேர் தானே வரப்போகிறாங்க. 1000 பேர் தான், 1000 பேர் கொண்ட பேர் தான் ஒரு போலிங் பூத்து, 10 லட்சம் போலிங் பூத்து. நம்ம தொடர்ந்து பேசலாம்.